ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு திருப்பாட்டுச்சிலியம்மன் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிராமத்தில் ஒரு காட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது என்ட்ரன்ஸில் இருக்கிற விநாயகர் கோவில். இங்கே பார்த்திங்கன்னா இந்த விநாயகருக்கு வந்து எப்போவுமே வந்து அபிஷேகம் நடந்துகிட்ருக்கோம். இது ஒரு அப்போ வந்து இந்த கோவிலுக்கான ஏரி குளம். இந்த குளத்தில் இதுக்கு முன்னே குளிக்க அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குளத்துல தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேங்க்கில் நிரம்பிக்கிட்டே இருக்கும். இந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான் வந்து நம்ம விநாயகர் கோயிலுக்கு பிரதட்சணம் பண்ணி ஸோ இந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் என்ட்ரன்ஸில் இந்த கோவில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மனோட சன்னதிக்கு போவோம். இது பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் இடம். ஸோ நிறைய செடிங்களாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து வர வெஹிக்கிளெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஸோ அம்மனை தரிசிக்கிறதுக்காக மக்கள் போயிட்டு வருவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் கோயிலேருந்து அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கான ரோடு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், நிறையா பார்க்கிங்கான வெஹிக்கிள்ஸும் நிறைய இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு தேவையான சாமான்கள், அதுக்கப்புறம் ஜூஸ், இளநீர், இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள்களெல்லாம் இங்கே விற்கப்படும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாகத்தம்மா டெம்பிள், கருமாரியம்மன் டெம்பிள். இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இங்கே நிறைய பெண்களெல்லாம் வழிபட்டுருப்பாங்க பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போனோம்னா டைரெக்டாக இது நம்ம காட்டுச்சிலியம்மன் கோயிலோட இடம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான ரேக்கும் ஷெல்ட்டரும் எதுவும் இருக்காது. நேச்சுரலாகவே அந்த செடி கொடி தான் நம்ம அம்மனுக்கு வந்து ஷெல்டர். நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த செடி தான் அம்மனுக்கு வந்து ஷெல்டர் கொடுத்துட்ருக்கோம். இங்கே அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஸோ வெயில்ன்றதே வராது. செடிகளை பார்த்திங்கன்னா அது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்டர் மாதிரி ரெடியாகி அம்மனை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நிறைய பேர் வழிபட்டுருப்பாங்க. இங்கே வந்து அம்மனுக்கு வந்து டைரெக்டாக யார் வந்து அம்மனை பார்க்கறது வராங்களோ அவங்க இங்கே டைரெக்டாகவே கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் படையில் ஏதாவது படித்தாங்கன்னா படிச்சுட்டு அம்மனை போய் தரிசிக்கலாம். இப்போ பார்க்கலாம், அம்மனை தரிசிக்கலாம். பார்த்திங்கன்னா அம்மன் பார்த்திங்கன்னா இதாக இருக்காங்க பாருங்கள் அம்மன். இங்கே அம்மன் வந்து பார்த்திங்கன்னா தரையில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஸோ அம்மன் தரிசனத்தை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில குரங்குலாம் இருக்கும். நம்ம இது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அம்மனோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் அம்மனோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி சைடில் இருக்கிறது ரைட் சைடில் பொங்கல் வைக்கிறதுக்கான இடம். இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்போது வந்து காலியாக இருக்குது. ஸோ எப்போயாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வந்துச்சுன்னா இங்கே பிளேஸே கிடைக்காது. தனியாக ஏதாவது இடத்துலையும் போயிட்டு பொங்கல் வச்சு அம்மனை படையில் படைப்பாங்க. இது அம்மன் கோவில் எதிர்க்க இருக்கிற ரோடு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய கடைகள், அம்மனுக்கு தேவையான அர்ச்சனை சாமான்கள் எல்லாமே வைக்கப்படும். இது பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம். இங்கேயும் பார்க்கிங் இருக்கும். சுற்றி காடு தான். ஸோ எங்கே வந்து நம்ம தரிசனத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா பெரியபாளையம் கோயில்கிட்ட இருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஷேர் ஆட்டோவும் அவைலபிள் இருக்குது. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர்ஸ்.